விஜய் கிட்ட இருக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டு விஜய் தனது அரசியலை ஒருவேளை கணிசமான வாக்குகளை பெற்று தனது அரசியலை தக்க வைத்துக் கொண்டால் அது எதிர்காலத்தில் பிஜேபி அதிமுக ரெண்டுத்துக்கும் ஒரு நெருடல் ஆயிடும். ஸோ அவர் வெளியில் விடுறது அப்படின்றது ஒரு விடை இல்லை. இதில் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ உங்களை போன்றவர்களுடைய விமர்சனமாக விஜய் குறித்து வைக்க போதெல்லாம் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக அவர் இங்கே களமிறக்க விடப்பட்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லி விமர்சனங்களை நிறைய விமர்சகர்கள் முன் வச்சாங்க. இப்போ அப்படின்னா அது அடிபட்டுறதில்ல. பாஜக அவரை அழைக்கிறது அப்படின்னா அந்த சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் அப்போ அங்கேயே இருக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? இந்த லாஜிக் புரியலையா? அந்த பொறுத்த வரைக்கும் விஜய் இது ஒரு கொள்கை அரசியல் கிடையாது, ஒரு எஜெண்டா. திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணணும், அவ்வளவுதான். அவங்க ஆட்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க டிசிஎம் தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸு அவங்கள எதிர்பக்கத்துக்கு இழுத்துட்டோம். நல்ல கவனிங்க, எதிர்பக்கத்துக்கு இழுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா திமுக அவுட்டு அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த முயற்சியில் அவங்க ஒன்றும் ஜெயிக்கலையே, முடியலையே. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த தலித்தோ கிறிஸ்டியன்ஸோ முஸ்லீம்ஸோ தங்களுடைய அரசியல் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிந்தனை வல்லமை உள்ள ஒரு செக்மெண்ட்டாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க சும்மா இவர் இப்படி வந்துட்டாரு, இவரோட நம்ம போயிடுவோம் அப்படின்னு இவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய உரிமையை காப்பாற்றிக்கிறதுக்கு விஜய் கிட்ட எந்த பலமும் அரசியல் ரீதியாக கிடையாது. அப்போ அவங்க அசையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல விஜய் முடிஞ்சிருச்சு. அதனால் அவரது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னம்னா, திமுகவின் மீது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும், அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த அடிப்படையில் தான் அவருடைய முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்குது. பாஜக அவர் கம்ப்ளீட்டாக தொடலை, அப்படியே விட்டுவிட்டாரு. அப்போ நாளைக்கு இது அவர் சொல்றாருல, சட்டமன்றத்துக்கு தான் தேர்தல், இப்போ யாரை எதிர்க்கணுமோ அவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத அவர் பேசும்போது எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசு தான் இந்த மாநிலத்தையும் வஞ்சிக்கிறதுன்னு பேசினார்ல. அவர் ஏன் பேசினாரு? மோடிஜி ஓய் அலர்ஜி அப்படின்னாரு, ஏன் பேசினாரு? அப்போ இதெல்லாம் சும்மா அப்பப்போ ஒரு நுணுத்தை எடுத்து போட்டு போறாரு ஒழிய உண்மை இவ்வளவுதான். ஆன்டி டிஎம்கே இல்லை சார், நேர்காணல் வரைக்கும் நடத்திட்டார்ல, கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு நேர்காணல் நடத்தினார். அப்போ அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்காதா? இப்போ அதில் பாஜக விருப்பம் இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, அழுத்துறாங்கன்றீங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கன்றீங்க. என்ன இருந்தாலும் முடிவை தாவேகா திரு விஜய் தானே எடுக்கணும். அவங்க எடுத்ததா தெரியலங்கிறது தானே இன்னைக்கு வரைக்கும். அப்போ இந்த அழுத்தம் அப்படின்னாலே அப்போ அவர் ஒத்துக்கலைங்கிற மாதிரி இன்னொரு பொருள் வராதா? அதான் அப்படி ஒரு பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். பட் என்ன அந்த முடியலன்ற அந்த ஃபேஸ் இன்னும் முடியலன்ற அவர் முடிவெடுத்து அவர் அந்த கூட்டணிக்கு போகிறத பற்றி அவர் இன்னும் ஒரு முடிவு எடுக்கலைன்ற. ஆனால் ஒரு விடையும் அது ஒரு பாசிபிலிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். அது என்னன்னா, ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இவங்க இந்த கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, திமுகவிடம் தமிழ்நாட்டை காக்க வேண்டும், ஸ்டாலின் கரத்திலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும். இப்போ நேற்று நடந்ததுலாம் ஒரே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் முனையில் மோடியை மக்களவைத் தேர்தலில் சொன்னது தான் இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.